Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 4 of the revised PGTRB syllabus, and we are discussing W.H. Auden's The Unknown Citizen. And this poem is in the form of a parody of an elegy. And இதில் பார்த்தீங்கன்னா irregular rhyme scheme இருக்கு. The poem itself is ironical. புகழ்வதை போல் இகழ்வது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the poem is an anti-totalitarian poem. Totalitarian state in ஒரு ஸ்டேட் இருந்தது. என்ன அப்படின்னா, a state which expected complete conformity. Complete conformity na, when the government says something, you need to say yes to the government and act accordingly. அப்ப அந்த மாதிரி ஒரு totalitarian stateல யாரு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the state is more important, not the individual. அப்ப அந்த இண்டிவிஜுவல் என்ன பண்ணணும்? For the greater community, he has to sacrifice his personal happiness. அந்த personal happiness வந்து உணராமலேயே ஒரு மரக்கட்டை போல கவர்மெண்ட் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல சிட்டிசன். அப்படிதான் இந்த போயத்தோடைய ஸ்பீக்கர் வந்து இந்த சிட்டிசனை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறார். The speaker of the poem is a bureaucrat, is a government official who is actually delivering an elegy for a citizen who stood by the state. கவர்மெண்ட் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணி இறந்து போன ஒருவனுக்குடைய கல்றையில் நின்றுட்டு தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த இறந்தவன் வந்து எல்லா விதத்திலையும் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாகவே வாழ்ந்தான். கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா குவாலிஃபிகேஷன்ஸ்குள்ளேயும் ஃபிட் ஆகி இறந்தான் அப்படின்னு அந்த ஸ்பீக்கர் சொல்றாரு. நம்ம போயிட்டு என்ன பண்றாரு, இப்படி ஒரு ஸ்பீக்கர் ஒரு ஆளை என்ன பண்றது, பிரைஸ் பண்ண வச்சு மறைமுகமா என்ன சொல்றாரு, அந்த மனிதன் வாழ்ந்தது வாழ்க்கையா அல்லது ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறத அடிக்கோடிட்டு நமக்கு காட்டுறாரு. Now we are with the second part. என்ன அப்படின்னா, அந்த சிட்டிசனை வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து புகழ்ந்து சொல்றாரு. என்ன புகழ்ந்து சொல்றாரு? Our social psychology workers found that he was popular with his mates and liked a drink. இப்ப சோசியல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, people who study how people live in a society, how they mingle with others, what are their habits அப்படின்னு படிக்கக்கூடியவங்க. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, இந்த சிட்டிசனை க்ளோஸா வாட்ச் பண்ணிருக்கு. க்ளோஸா வாட்ச் பண்ணதுல என்ன தெரியுது அப்படின்னா, he was mingling with everybody. அப்படியே அந்த மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுத்த ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஹாபிட் என்ன அப்படின்னா, அவ்வப்போது முக்கியமான அக்கேஷன்ல லைட்டா தண்ணி போடுவான் சார். மற்றபடி யாருக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு கொடுக்கக்கூடிய மனிதனாக அவன் வாழவில்லை. அப்ப நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல சிட்டிசன் சார் இவன். அடுத்தது பிரஸ். ஓகே, the press was convinced that he bought a paper every day and that his reaction to advertisements was normal in every day. ஒரு நல்ல மனிதன்னா யாரு டோட்டாலிட்டேரியன் கவர்மெண்ட்ல அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து பிரஸ் நடத்தும். அந்த பிரஸ்ஸை வந்து டெய்லியும் நீங்க என்ன பண்ணுவோம், காலையில காசு கொடுத்து நியூஸ் பேப்பர் வாங்கி நம்மை சுத்தி நடப்பது என்ன அப்படின்னு டெய்லியும் டீ கடையில போய் உட்காந்து டீ குடித்து செய்தியை வாசிக்கிறான்ல, அவன் தான் நல்லவன். அப்ப இவன் என்ன பண்ணான், கவர்மெண்ட் எக்ஸ் பண்ணது அந்த நியூஸ் பேப்பர் வாங்கணும். நியூஸ் பேப்பரை வாங்கினா நல்லா படிச்சான், கவர்மெண்ட் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு கை தட்டினான். அப்ப இந்த மாதிரி செஞ்சதுனால ஒரு நல்ல சிட்டிசன் சார் அப்படின்னு அந்த பியூரோக்ராட் என்ன பண்றாரு, இவனை அப்ரிஷியேட் பண்ணி பேசுறாரு. ஆனா W.H. Auden என்ன சொல்றாரு, யோ இவன்லாம் ஒரு ஆளாயா, கவர்மெண்ட் பண்ற எல்லாத்தையுமே ரொம்ப நல்ல பாலிசியா, அப்ப இவன் வந்து அதெல்லாம் எதிர்க்கல அப்படின்னா இவன் ஒரு மனிதனாகவே வாழல அப்படின்னு ஐரானிக்கலி நம்ம கிட்ட அப்படியே புகழ்ற மாதிரி அவனை என்ன பண்றாரு, அப்படியே கீழே இழுத்து போடுறாரு, மண்ணில் போட்டு மிதின்னு மிதிக்கிறார் இந்த சிட்டிசனை. அடுத்தது பாருங்க, என்ன பண்ணானா, he was making the government happy. எப்படி கவர்மெண்ட் ஹாப்பியா வச்சானா? according to the speaker, the unknown citizen had policies in his name. Government என்ன பண்ணுது, has asked all the citizen to take policy in individual name, and this fellow also has taken policy and he had played his premium தவறாம என்ன பண்ணிருக்கான், கட்டியிருக்கான். கவர்மெண்ட் உங்களுக்கு நியூஸ் அனுப்பும் என்ன அப்படின்னா, உங்க அக்கௌண்ட்ல வருடம் இந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்க பேர்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் போட்டு வச்சிருக்குது, அதனால உங்க அக்கௌண்ட்ல பணத்தை வச்சிருக்க, நாங்க வந்து ஆட்டோ டெபிட் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஆட்டோ டெபிட்டுக்கு அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க நல்ல சிட்டிசன்,
இல்ல ஆட்டோ டெபியூட்டுக்கு வைக்கலன்னா யூ ஆர் அ வெரி பேட் சிட்டிசன். கவர்மெண்ட் சொல்றதை நீ கேட்கல அப்படிங்க. அப்ப இங்க போய் பாத்தீங்கன்னா இந்த அன்னோன் சிட்டிசன் என்ன பண்ணா, கவர்மெண்ட் சொல்ற மாதிரி பாலிசி எடுத்தான், பாலிசியை ப்ராம்ப்டா கட்டுனா. என்ன பண்ணா, his health card shows he was once in hospital but left it cured. என்ன பண்ணா, கவர்மெண்ட் அவனுக்கு ஒரு ஹெல்த் கார்டு கொடுத்தது, தேவையானப்போ அந்த ஹெல்த் கார்டை பயன்படுத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா, அந்த கவர்மெண்ட் அலாட்மெண்ட்டுக்குள்ளார தேவையான அமௌண்ட்டை செலவு பண்ணிட்டு வெளியில வந்துட்டான். Did you understand that, teachers? அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, this man is a modern man. மாடர்ன் மேனுக்கு என்னென்ன விஷயம்லாம் இருக்கணும் அப்படின்னு அது ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருந்தது. அந்த லிஸ்ட் எல்லாமே இவங்கிட்டையும் இருந்தது. பாருங்களேன், both producers, research and high grade living declare. producers அப்படின்னா மேனுஃபேக்சரர்ஸ், அந்த கவர்மெண்ட்டுக்கு இனாம் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இவன் வந்து இந்த மாடர்ன் மேன் கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு நல்ல சிட்டிசன்னா இந்த இஎம்ஐ எல்லாம் வாங்கி பொருட்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்பதான் ஒரு நல்ல சிட்டிசன். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு என்ன போய் சேரும், டாக்ஸ் போய் சேரும். அப்ப இஎம்ஐ எல்லாம் வாங்காம ஒருத்தன் விரலுக்கேத்த வீக்கம், என் சம்பாத்தியத்துக்குள்ளார தேவையான விஷயம் மட்டும் வாங்கி வைப்பேங்கிறவன் நல்ல சிட்டிசன் கிடையாது. கவர்மெண்ட்டுக்காக இஎம்ஐ நிறைய ஜாமான்கள் வாங்கி வச்சு இஎம்ஐ நிறைய செலுத்துறானோ அவன் தான் நல்ல சிட்டிசன். அந்த மாதிரி இவன் என்ன பண்ணான், வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இன்ஸ்டால்மெண்ட் பிளான்ல வாங்கி வச்சிருந்தான். என்னென்ன வாங்கி வச்சிருந்தானா, all those things which were necessary for a modern man. a phonograph, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெக்கார்ட் பிளேயர் இருக்கும், அந்த ரெக்கார்ட் பிளேயர் வாங்கி வச்சிருந்தான். போனோகிராஃப், ரேடியோ பெட்டி வாங்கி வச்சிருந்தான், கார் வச்சிருந்தான், ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருந்தான். இன்னைக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க 2 BHK ஹவுஸ், நாட் 1 கார் 2 கார், பைக் இருக்கணும், எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் இருக்கணும், இன்னும் உள்ள லக்ஸூரியஸ் கேட்ஜெட்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க நல்ல சிட்டிசன். பிகாஸ் யூ ஆர் பேயிங் இஎம்ஐ. ஹவுசிங் லோன் வச்சிருக்கணும். ஹவுசிங் லோன்லாம் எல்லாமே வச்சு கரெக்டா ப்ராம்ப்டா பே பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஆர் குட் சிட்டிசன். இஃப் யூ ஆர் நாட் பேயிங் யூ ஆர் அ பேட் சிட்டிசன். அப்ப வாட் கவர்மெண்ட் எக்ஸ்பெக்டட் ஹி ஃபுல்ஃபில், சோ ஹி இஸ் a very good citizen. Are you there, teachers? இதெல்லாம் புரிஞ்சுச்சா? Yes, sir. சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, டு பி a good citizen one must have good opinion about the government. கவர்மெண்ட்டை பத்தி எப்பொழுதுமே நல்லதா பேசிக்கிட்டு இருக்கணும். அப்ப இவனை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. என்ன அப்படின்னா, researchers on the unknown citizen stated that he had very good opinion about the government. கவர்மெண்ட் என்ன யோசிக்குதோ அதுவே இவனது யோசனையாக இருந்தது. கவர்மெண்ட் இந்த பிளானை கொண்டு வரலான்னு சொன்னா இவனும் என்ன சொன்னான், எஸ் அந்த பிளானை கொண்டு வரணும். கவர்மெண்ட் இந்த பிளான் வேணான்னு சொன்னா எஸ் அது தப்பு, கவர்மெண்ட் சொல்லிருச்சுல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். His opinion was the opinion of the state. He did not have his own individual opinion. அதனால இவன் ரொம்ப நல்லவனா இருந்தான் சார். அடுத்தது பாருங்க, when there was peace he was for peace, when there was war he went for war. இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நம்ம வந்து சண்டைக்கு போவேனான்னு சொன்னா இவனும் சண்டைக்கு போவேனா, இல்ல சண்டைக்கு போலான்னு சொன்னா ஆளா என்ன பண்ணா, வீட்டுல இருக்க கன்னை எடுத்துட்டு ஐ எம் கமிங், கவர்மெண்ட் ஹஸ் ஸ்டேட்டட், போவோம் போட்டு தள்ளுவோம் அப்படின்னு கிளம்பிட்டான். he was a very good citizen sir அப்படின்னு யார் சொல்றான், WH Auden அந்த பியூரோக்ராட்னு சொல்றாரு. இவன் நல்ல சிட்டிசன். டோனை பாருங்க, அடுத்த டோனு WH Auden என்ன சொல்றாரு, ஆமா சார் இவர் ரொம்ப நல்லவன் சார், ஆமா ரொம்ப நல்லவன், நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப நல்லவன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு பாருங்க, அவருடைய ஃபேமிலியை பத்தி சொல்லும் பொழுது கவர்மெண்ட் எப்படி ஒரு ஃபேமிலி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிச்சோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை ஃபார்ம் பண்ணா. He was married and added 5 children to the population. அந்த டைம்ல கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு, இங்க பாப்புலேஷன் பத்தலடா, நிறைய பெத்து போடுங்கன்னு சொன்னாங்க. என்ன பண்ணா, கவர்மெண்ட் சொல்லிருச்சு வதன்னு பெத்து போடுவோம்னு 5 சில்ட்ரன் பெத்து போட்டான். ஓகே, தென் அந்த அவனுடைய ஃபேமிலி ஃபார்மேஷனை பத்தி கூட கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சிருந்தது. Who are the ones who make research on the population, the quality of population அப்படின்னா eugenists. Eugenists அப்படின்னா என்னன்னா, people who aim to improve the genetic quality of human population. அந்த ஜீன்ஸ் அதனுடைய குவாலிட்டியை பத்தி படிக்கக்கூடியவங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, this fellow was framing a family which was
ஆஸ் டைரக்டட் பை த கவர்மெண்ட். கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, 5 பெத்துக்கோங்கன்னு சொன்னாங்க, அதனால 5 பிள்ளைகளை பெத்துக்கிட்டான். கவர்மெண்ட் 4ன்னு சொல்லியிருந்தா 4 பெத்திருப்பான். 3ன்னு சொல்லியிருந்தா 3 பெத்திருப்பான். 2ன்னு சொல்லியிருந்தா 2 பெத்திருப்பான். நாமே பிள்ளை நமக்கேன் பிள்ளைன்னு சொல்லியிருந்தா இவன் குழந்தையே பெத்துக்காம இருந்திருப்பான். அந்த மாதிரி ஒரு நல்ல சிட்டிசன் தான் இந்த அன்னோன் சிட்டிசன். சரி, ஒரு நல்ல பேரண்டா இருந்தானா அப்படின்னு அந்த பியூரோக்ராட் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இவனை பத்தி விசாரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவர் டீச்சர்ஸ் ரிப்போர்ட், டீச்சர்ஸ்ட கேட்டிருக்காங்க எப்படிப்பட்ட பேரண்ட் இந்த அன்னோன் சிட்டிசன் அப்படின்னா, he never interfered with their education. the teachers வந்து சொல்லி கொடுக்குற விஷயத்த பத்தி இவர் வந்து என்ன பண்ண கேள்வி எழுப்ப மாட்டார். ஏன், what the teachers teaching are the ideas of the state. அப்ப டீச்சர்ஸ்க்கு எதிராக ஒரு பேரண்ட் பேசுறாங்க அப்படின்னா அந்த பேரண்ட் ரொம்ப நல்ல பேரண்ட் கிடையாது. ஆனா இவன் அது மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கல, இது கவர்மெண்ட் சொல்றதான் டீச்சர் சொல்றாங்க, அப்ப என் பிள்ளைங்க நல்லதான் வளரும் அப்படின்னு அமைதியா இருந்த ஒரு நல்ல சிட்டிசன். இது எல்லாமே சொல்லிட்டு வர்றது யாரு, பியூரோக்ராட். பியூரோக்ராட் இஸ் லிஸ்டிங் அவுட் why the unknown citizen is a good citizen. இப்ப நம்ம இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ்ல WH Aden சொல்றாரு, ஆமா சார் இவரெல்லாம் ரொம்ப நல்ல சிட்டிசன் தான் சார், ஆனா ஒரே ஒரு விஷயம், கவர்மெண்ட் சொல்ற விஷயம் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணா. ஏன்னா நான் கேட்கிற ஒரே கேள்வி என்ன, was he really free? அவன் ஃப்ரீயா தான் இதை செஞ்சானா? did he do all these things with his will? ஃப்ரீ வில்லோட தான் செஞ்சானா or under compulsion? ஒரு கட்டாயத்தினால் இதை செய்தானா இல்ல ஃப்ரீயா இவன் செய்தானா? ரைட், அதுதான் எனக்கு கேள்வி. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு நல்ல சிட்டிசன் அந்த பியூரோக்ராட் சொல்லிட்டாரு, அந்த நல்ல சிட்டிசன் வந்து உண்மையாலுமே சந்தோஷமா உள்ள வந்து சந்தோஷமா இருந்தானா? உலகத்துக்கு நல்ல சிட்டிசன், இந்த நாட்டுக்கு நல்ல சிட்டிசன், இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல தலைவனா இருந்தான், ஆனா உண்மையாலுமே உள்ள சந்தோஷமா இருந்தானா அப்படி சொல்லிட்டு இவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நம்ம கேட்க கூடாது சார் ஒரு டோட்டாலிட்டேரியன் ஸ்டேட்ல. ஏன், திஸ் கொஸ்டின் இஸ் a very odd question அப்படி சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எங்க கேட்க கூடாது, டோட்டாலிட்டேரியன் ஸ்டேட்ல நினைச்சு கூட பார்க்க கூடாது அப்படின்னு அந்த பியூரோக்ராட் சொல்ற மாதிரி WH Aden சொல்றாரு. had anything went wrong we should certainly have heard. உண்மையாலுமே இவன் சந்தோஷமா இல்லைன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் ஃப்ரீயா இல்லைன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப this man was not at all free. அப்படிதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த அன்னோன் சிட்டிசனை ஃப்ரீயாவே விடல. எது ஃப்ரீயா விடல? கவர்மெண்ட் இவனை சுத்தி 1008 மெக்கானிசம் வச்சிருந்தது. இந்த மெக்கானிசம்லாம் இவனை ஒருத்தனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனிதன் வந்து ஃப்ரீயா செயல்பட முடியுமா? செயல்பட்டிருக்க முடியாது. அதனால அவன் என்ன பண்ணா, ரொம்ப நல்லவனா இருந்தான். நல்லவனா இருத்தல் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அவருக்கு. யாருக்கு நல்லவனா இருந்தான்? உண்மையாலுமே அவனுக்கு நல்லவனா இருந்தானா இல்ல ஊருக்கு நல்லவனா இருந்தானா? அவனுக்கு நல்லவனா இருந்திருந்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா he would be a happy man. பட் ஊருக்காக அவன் நல்லவனா இருந்திருக்கான். அதனால இந்த ஊருக்கு வந்து அவனுக்கு என்ன பண்ணிருக்கு, ஒரு மார்பிள் ஸ்டோன் வச்சிருக்கு. This is the condition of the modern man. The modern man fails to be an individual. Under strain, he tries to be a conformist. He never tries to be an individual. He does not fulfill his will or he doesn't strive for his inner happiness. இதுதான் the theme of the poem. Okay, community versus individual. The community's expectation and the individual will. அதை பத்தி பேசக்கூடிய ஒரு போயம் தான் இந்த போயம். இந்த போயம் புரிஞ்சுதா டீச்சர்ஸ்? Okay. Yes, sir. Right. We have completed.